எங்களே பாருங்க. ஏன்டா இது எப்படி இருக்குன்னா, கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு எல்லாம் கோர்ட்டுக்குள்ள வா, நீயே கோர்ட்டுக்கு வெளியில் நிற்கிற. 10 கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்றால் சனிக்கிழமை தான் நீ அதை பிரசங்கம் பண்ணோம். ஓய்வு நாளை கை கொள்ள மறவாதிருப்பாயாக. அப்போ கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றில் தவறுனாலே எல்லாத்துலையும் தவறுன மாறிதான். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நீதிமானாக இல்லை. அப்போ அப்பா அம்மாவை கனமனன் இருக்கு, கனமன வேணாமா? அப்படி வாங்க வழிக்கு. நாங்கள் 10 கட்டளை கீழ்ப்படியில, அதனால தாய் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக இருக்குல்ல. அப்போ அது கீழ்படிறீங்களே, நம்ம படிக்கிறோமா இல்லையா? என்ன சார் ஒரே குழப்பமாக இருக்குது? கீழ்ப்படியணும்னா ஒன்று இடிக்குது, கீழ்ப்படிய கூடாதுன்னா இன்னொன்று இடிக்குது. இது எப்படி இருக்குது? ஆமாம், நிறைய பேருக்கு இடிக்கல, ஏன்னா உள்ளே போகிறதே இல்லை. இல்லை நான் உன்னைக்கே ஃபாலோ பண்ணுவோமா வேண்டாமான்னு திறந்த மனசோட வாஸ்தா. கீழ்ப்படியணும்னா நியூ கவர்னன்ட் சர்ச்சை எங்கே கொண்டு வரணும்? சனிக்கிழமை கொண்டு வரணும். மெட்ராஸில் இருக்க மிகப்பெரிய சர்ச்சு, லா பேசுகிற சர்ச்சு, மெட்ராஸ்லேயே பெரிய சர்ச்சுன்றாங்க. நீங்கள் 50 பேர் சனிக்கிழமை தான்டா கொண்டணும், ஞாயிற்றுக்கிழமை கூடக்கூடாது. கீழ்ப்படியணும்னு சொன்னான். கீழ்ப்படிய கூட தேவையில்லை என்றால் அப்போ பெற்றோரை கனம் பண்ண வேண்டாமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த காரியமெல்லாம் அன்போடு தொடர்புடையதாக இருக்கிறதோ அதெல்லாம் சந்தேகமே படாமல் புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படியலாம். எந்த கட்டளையெல்லாம் அன்புக்கு எதிராக இருக்கிறதோ அது என்னது? நீ கீழ்ப்படிய வேண்டியதில் அது பிரமாணம். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவே அப்பாவுக்கும் நீ கீழ்ப்படியணும்னு சொன்னப்ப 10 கட்டளை ஏசுனார். என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணார். உன் தகப்பனுக்கும் தாயையும் நீங்கள் குர்பான் காணிக்க, குர்பான் என்னப்பான்? குர்பான். இந்த குர்பான்னா என்ன? அம்மா அப்பாவை பெரிய லெவலில் மதிக்காமல் ஒரு அமௌண்ட்டை தட்டி விட்டுட்டு டோட்டலாக செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா குர்பான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டை தட்டி விட்டுட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ கடைசியில் அம்மா அப்பா வச்சு காப்பாற்றணும்னு இயேசு சொன்னார். இப்போ நியாயப்பிரமாணத்தை டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல ஓய்வு நல்ல ஒருத்தனை சுகப்படுத்துறாரு. இங்கே நியாயப்பிரமாணத்தை உடைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க. அவர் முழு நியாயப்பிரமாணத்தையும் அன்பின் பார்வையில் தான் பார்த்தார். சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறதா இல்லை வழியில் கிடக்கிற ஒருத்தனை காப்பாற்றுறதான்னு போது காப்பாற்றுறதான்டான்னாரு.